தனியார் உணவகத்தில் பல நாள் பதப்படுத்தி கெட்டுப்போன மீனை வாடிக்கையாளருக்கு பரிமாறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் 4 ரோடு செல்லும் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் பெரம்பலூர் சங்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவர் தனது கர்ப்பிணி மனைவியுடன் உணவகத்தில் உணவு சாப்பிட சென்றுள்ளார். அப்போது வறுக்கப்பட்ட வஞ்சரம் மீனை ஆர்டர் செய்து சாப்பிட்டபோது அதில் கெட்டுப்போன வாடை வந்ததோடு நீண்ட நாள் பதப்படுத்தப்பட்ட மீன் போன்று தெரிந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த வேலு உணவக ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் இந்த மீனை சாப்பிட்டால் உடல்நலக்கேடு ஏற்பட்டிருக்கும் என்று பேசி வேலு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்த வீடியோ வெளியாகி வரும் நிலையில் உணவுத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உணவகத்தில் உரிய ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. என் ஒய்ஃபு கன்சீவா இருக்கு, செக்கப் போயிட்டு இப்போ தான் வரேன், திருப்பி நான் ஹாஸ்பிட்டல் போகணும். இதை உங்க வீட்டில் உங்க பொண்ணும் இது மாதிரி தான் கொடுத்துருவீங்களா? என்னோட கேள்வி, கொடுப்பீங்களா? நீங்க கொடுப்பீங்களா? மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் தேங்கி நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தாழ்வான சாலையில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியது. மருத்துவமனையில் உள்ள பகுதிகளை சீர் செய்யாமல் நோயாளிகள் அங்கு தங்க வைக்கப்பட்ட நிலையில் அறையின் தரைதளத்தில் மழைநீர் தேங்கியது. மருத்துவமனை நிர்வாகம் நோயாளிகள் மீது அக்கறை காட்டவில்லை என்று நோயாளிகளின் உறவினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. பிரதமர் மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு தருமபுரம் ஆதீனம் வாழ்த்து தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் பிரதமருக்கு வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் நமது தேசத்தை முன்னேற்றம் மற்றும் அமைதியின் பாதையை நோக்கி அழைத்து செல்லும் பிரதமர் மோடிக்கு சிவபெருமான் ஞானத்துடன் வலிமையுடனும் தொடர்ந்து வழி நடத்துவார் என்றும், ஞானம், தைரியம் மற்றும் இரக்கத்துடன் தேசத்திற்கு தொடர்ந்து சேவை செய்த பிரதமருக்கு ஆரோக்கியம், வலிமை மற்றும் நீண்ட நாள் ஆயுள் கிடைக்கட்டும், விக்சித் பாரதம் என்ற உங்கள் தொலைநோக்கு நிறைவேறட்டும் என்று தெரிவித்துள்ளார். செஞ்சியில் தந்தை பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழா செஞ்சியில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு செஞ்சி அன்னை அஞ்சுகம் அம்மாள் பேருந்து நிலையம் எதிரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றனர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஒசூர் அருகே தந்தை பெரியாரின் 147வது பிறந்தநாளையொட்டி பெரியார் சிலைக்கு திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர், மேயர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தந்தை பெரியாரின் 147வது பிறந்தநாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சமத்துவபுரம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ், மாநகர மேயர் சத்யா, துணை மேயர் ஆனந்தையா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் ஒசூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் கஜேந்திரமூர்த்தி அவர்களின் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்புகள், அன்னதானம் ஆகியவை வழங்கப்பட்டது. பெரியகுளம் அருகே சிறுவர்களை பயன்படுத்தி இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் வடகரை பகுதியைச் சேர்ந்த மணி என்பவரின் இருசக்கர வாகனத்தை 2 சிறுவர்கள் திருடி சென்றுள்ளனர். இதை கண்ட மணி என்பவரின் நண்பர் இதை அவரிடம் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து இருவரும் 2 சிறுவர்களை மடக்கி பிடித்து பெரியகுளம் தென்கரை காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து 2 சிறுவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் 15 வயதுக்கும் மேற்பட்ட சிறார்களுக்கு ஏற்படும் ஆசைகளை பயன்படுத்தி இருசக்கர வாகனங்களை திருடி செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது தெரியவந்தது. மேலும் சிறுவர்கள் மூலம் இருசக்கர வாகனங்கள் திருடிய இளைஞர் விக்ரம் என்பவரை போலீசார் கைது செய்ததோடு 13 இருசக்கர வாகனங்களை மீட்டனர். மேலும் 15 வயதான சிறுவர்கள் 3 பேர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 சிறார்களையும் நீதிமன்ற நீதிபதி பிணையில் விடுவித்துள்ளார். நாங்குநேரி அடுத்த பொத்தையடி தனியார் எரியூட்டு நிறுவனத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 975 கிலோ கஞ்சா எரிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பொத்தையடி கிராமத்தில் உள்ள பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 975 கிலோ கஞ்சா எரித்து அழிக்கப்பட்டது. தொடர்ந்து மதுரை மாநகரத்திற்கு உட்பட்ட தல்லாக்குளம், செல்லூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட 158 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட சுமார் 975 கிலோ கஞ்சா மூட்டைகள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின் கஞ்சா பொட்டலங்கள் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற தனியார் நிறுவனத்தில் அதிகாரிகள் முன்னிலையில் தீயிட்டு எரித்து அழிக்கப்பட்டது.
ஓடும் பேருந்தில் இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவருக்கு மகிழா நீதிமன்றம் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் ஓடும் பேருந்தில் இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவரை பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எட்வர்ட் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதாக கூறி 4 பிரிவுகளின் கீழ் 1.5 ஆண்டுகள் என மொத்தம் 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 35,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் மாநில அரசின் இழப்பீட்டு திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கும் நீதிமன்றம் பரிந்துரை செய்தது குறிப்பிடத்தக்கது. சாதி ரீதியாக இழிவுபடுத்தி திமுக அவைத்தலைவர் மிரட்டுவதாக கூறி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டியலின தம்பதி குற்றம் சாட்டினர். மதுரை எல்லிஸ் நகர் பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனியார் கேட்டரிங் சர்வீஸ் சென்டர் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். சந்தன மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெறுவதாக கூறி மதுரை மாநகர திமுக அவைத்தலைவரான ஒச்சுபாலு என்பவர் கார்த்திக்கை தொடர்பு கொண்டு கேட்டரிங் பணிகளை செய்து தருமாறு கூறியுள்ளார். இந்த நிலையில் அன்னதானம் பணியினை கார்த்திக் முறைப்படி முடித்துள்ளார். இதனை அடுத்து அதற்கான ஊதியம் கேட்டதற்கு அன்னதானத்தில் பகிரப்பட்ட சாம்பாரில் உப்பில்லை, அதனால் உனக்கு பணம் தர முடியாது எனவும் சாதிய பெயராலும் ஒச்சுபாலு கார்த்திக்கை பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிக்க சென்றபோது காவல்துறையினர் புகாரை வாங்க மறுத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் வாக்குத் தொகையான 1,27,000 ரூபாயை உடனடியாக திமுக நிர்வாகி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என பாதிக்கப்பட்ட தம்பதி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கரிமேட்ல கம்ப்ளைண்ட்ல எழுத்து வாய் மூலமா ஐயான்னு போய் விழுந்ததுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் பெரிய கொலை கேஸுக்காரன்டா, இவன் பேர்ல 1008 கேஸ் இருக்குடா, உன்னை கொன்றுவாங்கடா போடான்னாங்க. என்னைய விரட்டி அனுப்புறாங்க. இப்ப ஐயா ஸ்டாலின் ஐயா உங்ககிட்ட கையெடுத்து கும்பிடுறீங்க. என்னைய மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்தை கொடுமைப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி கட்சிக்காரங்க நாங்கள மாதிரி கீழ் ஜாதியில இருக்கிற ஆளுகளை அப்புறம் ரொம்ப கொடுமைப்படுத்தாங்க. நாங்களாம் அன்றாட 100 200 சம்பளத்துக்கு வேலைக்கு வர ஆளுங்க. அவர் மேல நடவடிக்கையா, எனக்கு அந்த காசு என்னை தேடி வரணுங்கய்யா. விருதுநகர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் கட்டுமான பணிகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வீரசோழன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 13 புதிய வகுப்பறை கட்டுமான பணிகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். மேலும் தன்னிடம் பேச தயங்கிய மாணவ மாணவிகளிடம் காலாண்டு பரீட்சை நாளைக்கு தான், இன்றைக்கு நான் உங்களை கேள்வி கேட்க மாட்டேன் என நகைச்சுவையாக பேசினார். இது மாணவர்களிடையே சிரிப்பலையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. மேலும் அனைத்து மாணவ மாணவிகளும் காலாண்டு தேர்வில் சிறப்பாக தேர்ச்சி பெற வேண்டும் எனவும் வாழ்த்து தெரிவித்தார். உங்களை கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். நீங்க ஏதாவது கேள்வி கேட்க போறாரு நம்ம நினைச்சிட்டீங்களா? கேள்வி எல்லாம் கேட்கல. நாளைக்கு தான் உங்களுக்கு பரிச்சை. அந்த வழியே வந்தேன். சரி வாங்கம்மா வாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.